ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்களா? இன்னைக்கு அஸ்வின் சீக்ரெட்ல வந்து தர்பூஸ் ஜூஸ் எப்படி போடுறது, மிக்ஸி இல்லாம எப்படி போடுறது பார்க்கலாமா? பாருங்க. அரை பாதி தர்பூஸ் எடுத்துருக்குறேன், கட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம எப்படி இந்த ஜூஸ் போட்டு ஃப்ரெஷ்ஷா குடிக்க போறோம்னு பார்க்கலாம். பாருங்க, நான் வந்து இந்த கருப்பு இது போட்டுக்கிறேன். அதை கொஞ்சம் தண்ணியில போட்டு நம்ம ஊற வச்சுக்குவோம். ரொம்ப வெயில் காலத்துக்கு இது ரொம்ப நல்லது. சப்ஜா சப்ஜாவை கொஞ்சம் நம்ம கட் பண்ணி ஜூஸ் போடுறதுக்குள்ளவே இது ஊறிடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க, நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளவே நம்ம தர்பூசு ஜூஸ் எப்படி போடுறது பார்க்கலாம். தண்ணி மிக்ஸே இல்லாமல் நம்ம ஜூஸ் போடுவோம். இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த விதை இல்லாமல் நம்ம எப்படி இந்த ஜூஸ் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான வெயில் சீசன் இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஜூஸு. இது சிம்பிளாக பண்ணிடலாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். போன பகுதியை கட் பண்ணிடுங்க தனியாக. இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாருங்கள் எத்தனை ஸ்லாஸ் எடுத்துருக்குறேன். பாதி பழம் அது. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இதில் நம்ம இந்த தர்பூசை இல்லாமல் நம்ம எப்படி எடுக்கிறதுன்ட்டு இது மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. அந்த ஜல்லடை வச்சு நல்லா இதை வந்து தர்பூசை நீங்கள் இதில் தேய்ச்சிடுங்க. பாருங்க, இது இல்லாதவங்க நீங்கள் பாருங்கள் ஜூஸ் இறங்க இது மாதிரி இதையும் வச்சுக்கலாம். நம்ம ஜல்லடை எல்லார் வீட்லேயும் இருக்கும், அதையும் யூஸ் பண்ணுங்க. அதையும் வச்சு இந்த மாதிரி ஜூஸ் பண்ணிக்கலாம். இது தேய்ச்சிங்கன்னா பழம்லாம் நல்லா ஜூஸ் கீழே இறங்கிடும், கொட்டை எல்லாம் கீழே விழாது, ஈஸியாக இருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அமுத்தி பண்ணணும், அப்படியே தானாக வந்துடும் ஜூஸு. பாருங்கள் இவ்வளோ ரசம் வந்துடும் ஜூஸ். எல்லாமே நான் பண்ணிவிட்டு கட்டுறேன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இந்த பழத்தை நல்லா பாருங்கள் எப்படி எப்படி கரையுது பாருங்கள் ஜூஸ். பாருங்கள், இந்த ஜல்லடையிலையும் இந்த மாதிரி ஜூஸ் எடுக்கலாம். இப்போ இந்த ஜல்லடில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஈஸியாக எடுக்கணும். இன்னும் கஷ்டம் இல்லாமல் எடுக்கணும்னா பழத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே எடுக்கலாம். கொட்டை இல்லாமல் நீங்கள் இந்த பழத்தை இப்படி புட்டு போட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. நல்லா புஷ் பண்ணி நல்லா இப்படி அமுக்குங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் வருது. நல்லா புஷ் பண்ணி கையிலே பண்ணால் கூட அது ஈஸியாக வரும் ஜூஸு. கையிலேயே பழத்தை நல்லா பிசுக்கி இந்த மாதிரி பிசுக்கணுங்கனாலே கையில் கூட ஈஸியாக வரும். ரொம்ப ஈஸினா இந்த மாதிரி பிச்சுட்டு நீங்கள் ஜல்லலில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கன்னா ஜூஸ் வந்துடும். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான ஜூஸுங்க. அவ்வளோதான். எல்லா பழத்தையும் நான் புழிஞ்சிட்டேன். பாருங்கள் ஜூஸ் எவ்வளோ வந்துக்குது. நல்லா கொட்டை தனியாக வந்துடும், பழம் தனியாக வந்துடும், ஜூஸ் தனியாக வந்துடும். எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். அவ்வளோதான். நல்லா கையிலே நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த ஜல்லடில் வச்சு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கன்னா வந்துடும். ஃப்ரெஷ்ஷான ஜூஸுங்க, மிக்ஸியே தேவையில்லை. சுகர் எதுவுமே போட தேவையில்லை, அப்படியே குடிக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ சப்ஜா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம், இதை ஊற வச்சுக்கிறோம்.
சப்ஜா இதில் போட்டுக்கோங்க. நீங்கள் சப்ஜா எவ்வளோ குடித்தாலும் உடம்புக்கு நல்லதுங்க. போட்டு நல்லா ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. பாருங்க, இதில் ஊற்றுங்க சப்ஜா. பாருங்க, கையிலே எடுத்த ஜூஸ் இது. கையில் எடுத்த ஜூஸுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஜூஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துக்குது. சிம்பிளாக நம்ம கையிலே பண்ணிடலாம் இந்த ஜூஸை. நல்லா வந்திருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சர்க்கரை எதுவும் போடாமல் இந்த ஜூஸ் யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்க மறக்காமல் அஸ்வின் சீக்ரெட்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இன்னொரு டிஷ்ஷில் பார்ப்போம்.